கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தீன் என்றால் நாம் வணக்கங்கள், ஏராளமான தொழுகை, இரவு வணக்கம், நஃபிலான நோன்புகள், இவைகளெல்லாம் மார்க்கம் என்று நாம் விளங்கியிருக்கிறோம். நிச்சயமாக சந்தேகமே கிடையாது, இவையெல்லாம் மார்க்கத்தின் உன்னதமான வழிபாடுகள், இஸ்லாத்தினுடைய தூண்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் மார்க்கம் என்று விளங்காத இன்னொரு அம்சம் இருக்கிறது. அவற்றை நாம் மார்க்கம் என்று புரிவதும் இல்லை, அவற்றுக்கு நாம் பெரிய முக்கியத்துவம் அளிப்பதும் இல்லை. ஆனால் அது உண்மையிலேயே மார்க்கத்தின் மிக உயர்ந்த இடத்தை பெறக்கூடியவை. அவைதான் அஹ்லாக் என்பது. உலமாக்கள் சொல்வார்கள், அல் அஹ்லாக்கு தீனுன். நம்முடைய நற்குணங்கள் இருக்கிறதே, உயர்ந்த பண்புகள், அவை மார்க்கம், அது தீன் என்று சொல்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வழிபாட்டுகளுடைய பலன், நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களுடைய பலன், அது உங்களோடு நிற்கக்கூடிய, முடிந்துவிடக்கூடியது. நற்குணங்களுடைய பலன் இருக்கிறது, அது உங்களை தாண்டி மற்றவர்களுக்கு போய் சேரக்கூடியது. எனவே ஒரு வகையிலே நற்குணங்கள் இந்த வழிபாடுகளை விட சிறந்தவை. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அதிகமாக சொர்க்கத்திலே கொண்டு சேர்ப்பது எது? நற்குணம். மஹ்ஷரிலே தராசிலே கனமாக இருக்க போவது எது? நற்குணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கெல்லாம் வணக்கத்தை விட குணங்களை தான் முற்படுத்துகிறாங்க. எனவே அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அதிகமாக பேசப்படுகிற இந்த மாதத்திலே அவர்களது குணத்தை அல்லாஹ் பாராட்டும் போது, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்று அல்லாஹ் சொல்கிற போது, அவர்களது வாழ்க்கையின் அந்த உயர்ந்த குணங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் வெளிப்படுகிறது. இன்றைக்கு அந்த நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், அதிலிருந்து நாம் எவ்வளவு விலகி நிற்கிறோம் என்பதை ஒரு கணம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த உயர்ந்த பண்புகளுடைய விஷயங்களைத்தான் இன்றைய உறவிலே நான் குறிப்பிட போகிறேன். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத் என்று அல்லாஹ்வே சொல்லிவிடுகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அவர்களது எல்லா செயல்பாடுகளிலும் இந்த ரஹ்மத் என்கிற, இந்த கருணை என்கிற இந்த தன்மையை நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணையை ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க மக்களுக்கு. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன்னு சொல்லி உதாரணங்கள் மூலமாக சொல்லுவாங்க. ஒரு போர்க்களத்திலே போர் முடிந்த பிறகு ஒரு அம்மா, அந்த அம்மா எதிரி இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, போர்க்களத்தில் கணவன், குடும்பம் எல்லோரையும் இழந்து அந்த அம்மா தவிக்கிறது. புரியுதா? அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, குழந்தைகள் எல்லாம் இருக்கிற இடத்திற்கு வந்து தேடுறாங்க. எல்லாத்தையும் தேடுற இடத்துல, எல்லாரும் வந்து தேடுற இடத்துல அந்த அம்மாவும் தேடுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பாருங்கள், இந்த அம்மா தன்னுடைய குழந்தையை தேடுகிறது. சிறிது நேரத்திலே குழந்தையை கண்டுபிடித்தும் விடுகிறது. குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியிலே அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டு அந்த குழந்தையின் பிரிந்து தவித்த அந்த ஏக்கத்தை எப்படி வெளிப்படுத்துது பாருங்க. இந்த குழந்தை தண்டிக்கப்படுவதை இந்த தாய் விரும்புவாளா? இந்த குழந்தை நரகத்தில் போடப்படுவதை அந்த தாய் விரும்புமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய கருணையை சொன்னாங்க. இந்த தாயை விட 100 மடங்கு கருணையாளன் அல்லாஹ்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த எல்லா இடங்களிலும் அந்த கருணையின் வெளிப்பாடாகத்தான் இருந்தாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற நேரத்தில் யோசித்து பாருங்கள், மக்காவாசிகள் பெருமானாரோடு 3 யுத்தங்கள் செய்தவர்கள். ஒரு போர் அல்ல, 3 பெரிய போர்கள், பத்ர், உஹத், கந்தக் என்கிற 3 போர்கள் செஞ்சவங்க. பெருமானாரையும் தோழர்களையும் நகரத்தை விட்டு வெளியேற்றியவர்கள். முஸ்லிம்களுடைய எல்லா சொத்தையும் பறிமுதல் செய்து அபகரித்தவர்கள் மக்காவாசிகள் இல்லையா? இவ்வளவு கொடுமைகள் செய்தவர்கள் மக்கால இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நகரத்திற்குள் வந்து அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க, மான ஃபாயிலும் பிக்கும், நான் உங்களை எவ்வாறு நடத்துவேன் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் எப்படி உங்களை நடத்துவேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அவங்கள்ட்டே கேட்குறாங்க. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? அஹுன் கரீம் இப்னு அஹின் கரீம், நீங்கள் ஒரு கண்ணியமான சகோதரர், எங்களுக்கு ஒரு கண்ணியமான சகோதரருடைய மகன் என்று அந்த மக்களும் சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? இத்ஹபு ஃபஅன்துமுத் துலகா, செல்லுங்கள், நீங்கள் எல்லாம் எந்த விதமான தண்டனையோ
விசாரணையோ இல்லாத சுதந்திர மனிதர்கள். எந்த தண்டனையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த எதை பற்றியும் எந்த விசாரணையும் கிடையாது. அன்துமுத்துலகா, போங்க நீங்கள்லாம் சுதந்திர மனிதர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த நாளிலே சொன்னதை எண்ணி பாருங்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் மீது மட்டுமல்ல எல்லா விலங்குகளை பற்றியும் கவலைப்படுவாங்க, கருணை கொள்வாங்க. ஒரு மனிதர் ஒரு ஆட்டுக்கு முன்னால இன்னொரு ஆட்டையும் கிடத்தி வைத்து கொண்டு அறுக்கிறார். நாம் குர்பானை காலங்களில் கேள்விப்படுவோம், ஒன்றை பக்கத்தில் வைத்து இன்னொன்றை அறுக்கக்கூடாது என்று. ஒரு சஹாபி அப்படி செய்கிறாங்க, ஒரு ஆட்டை அறுக்கிறாரு, பக்கத்தில் அடுத்த ஆட்டு அதையும் கடத்தி வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டாங்க, துரீது அன் துமீதஹா மௌத்தத்தைன், நீ இந்த பக்கத்தில் வச்சிருக்கிறிய அதற்கு 2 தடவை மரணத்தை சுவைக்க வைக்க விரும்புகிறாயா? அது 2 தடவை நீ துன்புறுத்த போற. ஒன்று அதை அறுக்கிற நேரத்தில், இன்னொன்று இப்போது அறுப்பதை அதை பார்த்து துன்பப்படுது. அதனால அதை தள்ளி வைத்து கொண்டு இதை அருன்னு சொன்னாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்குகள் மீது கூட கருணை கொண்டாங்க. அதனால தானே சொன்னாங்க, உஸ்திபத் இம்ரஅத்துன் ஃபி ஹிர்ரத்தின், ஒரு பெண்மணி கடுமையாக வேதனை செய்யப்பட்டாங்க. எதற்காக? ஒரு பூனையை வீட்டில் அடைத்து வைத்ததற்காக. பூனையை வீட்டில் வச்சு தானும் தீனி போடல, அதை வெளியே விட்டுருந்தா அது தனக்கான இறையை தேடி இருக்கும், அதையும் செய்யல. ஒரு பூனையை அடைத்து வைத்ததற்காக ஒரு பெண்மணி துன்புறுத்தப்பட்டார். அப்போ அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரஹமத்தானது, கருணையானது விலங்குகள் விஷயத்திலும் வெளிப்படுகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க கருணையின் ஒரு வெளிப்பாடாக இருந்தாங்க. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீதமாக நடப்பதில், கருணை காட்டுவதில், தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துவதில் முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்றெல்லாம் பாகுபாடு காட்ட மாட்டான். அந்த ஒரு குணம் அவங்கள்ட்ட கிடையாது. எத்தனை இடங்களை நாம் பார்க்கலாம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருக்கு ஆயத்தமாகி வரும்போது அவரும் அவருடைய தந்தையும் வர்றாங்க, வழியில சந்திக்கிறாங்க. அப்போ இந்த போரில் யார சொல்லலாம், நாங்கள் சேரலாமா? மக்காவிலிருந்து வரும்போது மக்காவாசிகளுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்தோம், போரில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் என்று. அப்போ இது காஃபிருக்கு கொடுத்த வாக்குறுதி, சண்டைக்கு வர்ற காஃபிரு அப்படின்லாம் பெருமானார் விளக்கம் கொடுத்தாங்களா? இல்லை. அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள், இந்த போரில் நீங்கள் கலந்துக்க வேண்டாம், போயிருங்க, மதீனா போயிருங்க, நாம் அல்லாட்ட உதவி கேட்போம்னு சொன்னாங்க. நஃபி அலைஹிம் வனஸ்தஈனுல்லாஹ அலைஹிம் சொன்னாங்க. ஹுதைபியா ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம், ஹுதைபியாவுடைய சம்பவம் நடக்கிற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நோக்கி நகர முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். குறைஷி தலைவர்கள் பலரும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் உருவத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி, மக்காவுடைய தலைவர்களில் ஒரு பெரிய ஆள், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சந்திக்க வர்றார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசும்போது, அவர் கையை நீட்டி நீட்டி பேசும்போது அவருடைய கை பெருமானாருடைய தாடியை நோக்கி படுது. அந்த மாதிரி நீட்டுறாரு கையை. பக்கத்தில் பெருமானாருக்கு காவலாளியாக நின்றாரு முகீரத்து பின் ஷுஅபா. அவர் அந்த உருவாவுடைய கையை அப்படி தட்டி விடுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை நோக்கி உன் கையை நீட்டாதுன்னு அப்படி தட்டி விடுறார். உடனே அவர் அப்படி தூக்கி பார்க்குறாரு, தலையை தூக்கி. அவருக்கு தெரியும் அவர் யார், முகீரா யாருன்னு தெரியும். பெருமானார்ட்டே கேட்குறாரு, இவர் யார் அப்படின்னு சொல்லி. அவர் தான்ப்பா உன்னுடைய சச்சா மகன் தானே அவருன்னு சொல்லி. ஓ, நீ முகீரத்து பின் ஷுஅபாவா? அட துரோகி, நீ 13 பேரை கொலை செஞ்சு அவங்களுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்தாலும் நீ பட்ட கொலை செஞ்சு கொள்ளையடித்த அந்த செல்வத்திற்கு பொறுப்பெடுத்து நான் தான் அதையெல்லாம் அடைச்சிருக்கிறேன், இன்னைக்கு நீ என் கையை தட்டி விடுறியான்னு சொல்லி கேட்டாங்க. அவர் வந்து காஃபிரா இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம், கொலை செஞ்சாரு, கொள்ளையடிச்சாரு, இவர் அவருடைய உறவினர், அதையெல்லாம் இவர் தான் நிறைவேற்றினாரு. நீ அவ்வளோ பெரிய மோசடிக்காரன், இன்னைக்கு என் கையை தட்டி விடுறியான்னு கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகீரத்து பின் ஷுஅபாவை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? முகீராவே, அம்மல் இஸ்லாம் ஃபஅக்பலு மின்க், நீ முஸ்லீமானதை நான் ஏற்றுக்கிறேன். வ அம்மல் மாலு ஃபலஸ்து மின்ஹு ஃபீ ஷை, நீ கொள்ளையடித்த பொருளுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அது நீ குற்றவாளி தான். காஃபிர்கள்ட்ட கொள்ளையடிச்சது அப்படின்லாம் விளக்கம் சொன்னாங்களா? நீ இஸ்லாத்தை ஏற்றதான் நான் ஏற்றுக்கொண்டேன். வ அம்மல் மாலு ஃபலஸ்து மின்ஹு ஃபீ ஷை, நீ அடித்த அந்த பொருள் கொள்ளை இருக்குது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ சொல்கிறாங்க அந்த இடத்துல, காஃபிர்கள்ட்ட கொள்ளையடித்தது என்றெல்லாம் நீ நியாயப்படுத்தலாம்னு நினச்சிடாத, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை.
நீ எப்படியாவது முயற்சி செய்து அவர்களிடமிருந்து எடுத்த செல்வத்தை அங்கே கொடுத்துருன்னு சொன்னான். அருமையானவர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பற்ற குணம். இதுதான். அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்து தான் உருவத்து இப்னு மஸ்ஊத் இருக்கிறாரு, அவர் முஸ்லீம் ஆனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தீர்ப்புக்கென்று எல்லாரும் வருவாங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் எல்லாரும் வருவாங்க. ஒரு நிலத்தகராறு, யமன்ல உள்ள ஒரு நிலம், அந்த நிலத்தகராறு விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு முஸ்லீமும் ஒரு யூதரும் வருவாங்க. நிலம் உண்மையில் என்னவோ முஸ்லீமுக்கு சொந்தமானது, ஆனால் இருப்பது என்னவோ யூதர் கையில். அது கைவசம் இப்போ இருக்கிறது யூதர் கையில். ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அந்த முஸ்லீம் பெருமானாரிடத்தில் சொல்றாரு, யார சொல்லலாம், நிலம் எனக்கு தான் சொந்தம், இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அபகரித்து இவர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்க சட்டம் என்னன்னா, யார் வாதிடுகிறானோ அவன் ஆதாரத்தை கொண்டு வரணும். இப்போ நீ தான் வாதிடுற, பொருள் என்னவோ அவர் கையில் தான் இருக்குது, அவர் சாட்சியை கொண்டு வரணும்னு தேவையில்லை, வாதிடக்கூடியவன் ஆதாரத்தை கொண்டு வரணும். ஒன்ட்டு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லை, ஆதாரம் இல்லையே. அப்படி என்றால் அவர் சத்தியம் செய்ய வேண்டும், இது என் பொருள் தான், நான் யார்கிட்ட இருந்து அபகரிக்கல என்று அந்த யூதர் சத்தியம் பண்ணணும்னு சொல்லி. இவர் சொல்றாரு, யாரோ சொல்லலாம், அவன் தான் சத்தியம் பண்ணுவானே, அவன் இப்போ யூதனாச்சு, அவன் பொய் சத்தியமாக செய்ய மாட்டான். யூதர்கள் நபிமார்களையே கொலை செய்யக்கூடியவர்கள், கொலை செய்ய துணியக்கூடியவர்கள், சத்தியமாக செய்ய மாட்டான், நீங்கள் அவனை போய் சத்தியம் பண்ண சொல்றீங்களேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருப்பா சட்டம் இதுதான், இதுதான் சட்டம், நீ ஆதாரத்தை கொண்டு வரல, அவர் சத்தியம்தான் பண்ணணும். இதையெல்லாம் அந்த யூதர் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா. இன்றைய நம்முடைய நீதிமன்றங்களும் முஸ்லிம்கள் என்றால் ஒரு தீர்ப்பு, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது ஒரு பார்வை, மற்றவர்கள் மீது ஒரு பார்வை. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே எதிரில் நிற்கிறது ஒரு யூதன்கிறதுக்காக சட்டத்தை மாத்துறாங்களா? இல்லைப்பா, சட்டம் இதுதான், நீ சாட்சியை கொண்டு வா. அவர் யூதரோ யாரோ, அவர் சத்தியம் பண்ணுவார், உன்ட சாட்சி இல்லைனா. இவரும் சொல்றார், அவன் பொய் சத்தியம் செய்வான்னு சொல்லி. அந்த யூதர் இதையெல்லாம் பார்த்து விட்டு, யார சொல்லலாம், நிஜமாகவே இந்த நிலம் அவருக்கானது தான், என் தந்தை அபகரித்த நிலம் தான், அவர்கிட்ட சாட்சி இல்லை, ஆனால் உங்களுடைய இந்த தீர்ப்பின் முறையை பார்த்து நான் அயர்ந்து விட்டேன், இந்த நிலத்தை அவர்கிட்டே கொடுக்குறேன், நான் முஸ்லீம் ஆகிறேன்னு சொன்னார். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துலையும் மாற்றார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று உலக விஷயத்தில் பாகுபாடு காட்டினதே கிடையாது. ஆகிரத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவனுடைய நிலை வேற. துன்யால எந்த இடத்திலாவது பெருமானார் அப்படி செஞ்சாங்களா? முஸ்லிம்களும் அப்படித்தான் நடந்தாங்க. ஒரு காலம் முஸ்லீம் அல்லாதவர்களை நீதிமன்றத்தில் அவன் முஸ்லீம் அல்லாதவன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு செஞ்சதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடத்திலும் தன்னுடைய அன்பையும் கருணையும் காட்டினார்கள். ஒரு யூதரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில திர்ஹம்கள் கடன் வாங்கி இருந்தாங்க. அந்த கடனுடைய தவணை முடிந்தும் பெருமானாருக்கு கவனம் இல்லாமல் கொடுக்காம இருந்தாங்க. கவனம் இருந்து கொடுக்காம ஏமாற்றக்கூடியவர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களோடு சபையில் இருக்கிற நேரத்தில் அந்த யூதர் வந்து பெருமானாரை பார்த்து, நீங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பம் இழுத்தடிக்கிற கூட்டம், அன்தும் கௌமுன் மூத்துலும், நீங்க என்ன கடனை வாங்கிட்டு இழுத்தடிக்கிறீங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கோபப்பட்டாங்க. சொன்னாங்க, இல்லை இல்லை, இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், இல்லை இல்லை, அவர் வந்து கடன் கொடுத்தவர், அவருக்கு பேச உரிமை இருக்குது, அதனால அவர் பேச்ச நீங்க தடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது, அவரை போய் தடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு, நான் தான் அவருக்குரிய கடனை கொடுக்கிற டைம் வந்தும் கொடுக்காம விட்டுட்டேன். சொன்னாங்க, ஹதரத் உமரை பார்த்து, அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தோடு 20 தீனார் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. ஜிதுஹு 20 தீனாரன், கொடுக்க வேண்டிய பணத்தை 20 தீனார் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த யூதர் அங்கேயே முஸ்லீம் ஆயிட்டார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், அவர்களது உயர்ந்த பண்பு என்பது எந்த இடத்திலும் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர் என்று காட்டியதே கிடையாது. நாம் வந்து யாரும் நம்மை குறை கூறி விடக்கூடாது, விமர்சித்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையே குறை கூறினாலும் அதற்கான விளக்கத்தை சொல்லுவாங்களே தவிர என்ன குறை சொல்லலாமான்னு கேட்டதில்லை. ஆனால் பெருமானாரை விமர்சிக்கிறது சில நேரங்களில் குஃப்ரா போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விமர்சிக்கிறது என்னவாயிடும்? குஃப்ராக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சில நடவடிக்கைகள் சஹாபாக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நெருடலாக இருந்துச்சு இல்லையா. ஹுனைன் போர் முடிந்த பிறகு செல்வங்களை அள்ளி அள்ளி யாருக்கு கொடுக்குறாங்க? செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. பெருமானாரை போல கொடைவள்ளல் யாரும் கிடையாது, கொடைவள்ளல் யாருமே கிடையாது. அந்த மாதிரி யாரும் கொடுக்கவும் முடியாது.
நபிசுல்லாஹ் யாருக்கு கொடுத்தாங்க? அக்ரா இப்னு ஹாபிஸ். அவரே பெருமானாரை எதிர்த்து பேசிய ஆளுதான். அவரை கூப்பிட்டாங்க, வா இந்த ஒட்டகம் 100 ஒட்டகம் எடுத்துக்கன்ட்டாங்க. அவரே கேட்குற 100 ஒட்டகமான்னு கேட்குறார். 100 ஒட்டகங்கிறது இன்றைய மதிப்புல கோடிகளை தாண்ட. ஆமா 100 ஒட்டகம் எடுத்துக்க. கொஞ்ச நேரத்தில் ஒய்னா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. இவங்கெல்லாம் கிராமப்புற அரபிகள், நபிசுல்லாஹ் அவங்கள்ட்ட நாகரீகமா பேச தெரியாதவர்கள். அவர் வர்றாரு, யார சொல்லலாம், அவருக்கு என்ன 100 ஒட்டகம் கொடுத்தீங்கன்னு சொல்லி, இதோ இந்த ஒரு 100 ஒட்டகம் நீ எடுத்துக்க போ அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கிராமவாசி வந்தாரு. எல்லாருக்கும் பெருமானார் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்களாமே வந்தார். அவர் தனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தார். எல்லா ஒட்டகங்களும் கொடுத்து முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதோ பார் அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் ஆடுகள் இருக்கிறதா பாருன்னார். ஆமா யார சொல்லலாம், நான் அதை தாண்டி தான் வர்றேன். இந்த 2 மலைகளுக்கு இல்ல ஆடுகள் அத்தனையும் உனக்கு எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லிட்டான். 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்த ஆடுகள், அது எத்தனை ஆடு, 100, 200, 300, 400 தெரியாது, எல்லாத்தையும் இஸ்தகிஹா தூக்கிட்டு போன்ட்டாங்க. அவர் போய் தன் கூட்டத்தாரை பார்த்து சொன்னாரு, அஸ்லிமு, மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன முஹம்மதன் யக்ஷா மல்லா யுஅதி மல்லா யக்ஷல் ஃபாகத. சொன்னாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை அஞ்சாத மனுஷன் கொடுக்குற மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த ஆட்டு மந்தைகள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள்லாம் முஸ்லீம் ஆகுங்க. இதெல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க? அப்போ முஸ்லீமான சில பேர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் அன்சாரிகளில் சில வாலிபர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகி போச்சு. இவ்வளவு செல்வங்கள், போர் செல்வங்கள், இதெல்லாம் நேற்று முஸ்லீமானவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, நமக்கு எதுவுமே தரலையேன்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டான். சாத் இப்னு உபாதா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கூட்டமாகிய அன்சாரிகளுக்கு கொஞ்சம் வருத்தம். இந்த ஹுனைனில் கிடைத்த இவ்வளவு செல்வங்கள் அதையெல்லாம் நீங்கள் இப்போ முஸ்லீமானவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்களே, கொஞ்சம் என்னுடைய சமூகத்தில் சில பேருக்கு வருத்தம். அப்படியா சாத் அவர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்படலை, ஆத்திரப்படலை, என்னுடைய முடிவை எப்படி விமர்சிக்கலான்னு கேட்கல, அப்படியா சொன்னாங்க. சரி, ஒரு இடத்துல அன்சாரிகளை மட்டும் கூட்டுங்க, யாரும் வரக்கூடாது, வேறு யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது, அவங்க மட்டும்தான் வரணும். அன்சாரிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பணிவு, எவ்வளவு பணிவு சொன்னாங்க. அருமையான மக்களே, நீங்கள் வழி தவறி போய் இருந்தீங்க, அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு வழிகாட்டினான். நீங்கள் ஏழைகளாகத்தான் இருந்தீர்கள், என்னை கொண்டு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். பிரிஞ்சு சண்டை போட்டீங்க, அல்லாஹ் என் மூலம் உங்களை சகோதரர்களாக ஆக்கினான். இதெல்லாம் உண்மைதானேன்னு கேட்டான். ஆம் யா ரசூலல்லாஹ், உண்மைதான். பிறகு அவர்களே சொன்னாங்க, அன்சாரிகளே, நீங்கள் நினைத்தால் எனக்கு இப்படியும் பதிலளிக்கலாம். உங்கள் கூட்டத்தினர் உங்களை பொய்யாக்கிய போது நாங்கள் உண்மைப்படுத்தினோம். உங்கள் மக்கள் உங்கள் நாட்டை விட்டு உங்களை துரத்திய போது நாங்கள் அரவணைத்தோம். நீங்கள் உங்கள் மக்களால் கைவிடப்பட்ட நேரத்திலே நாங்கள் உதவி செய்தோம் என்று நீங்கள் சொன்னால் அதுவும் நிஜம்தான். பிறகு சொன்னாங்க, இந்த ஆடு ஒட்டகங்கள் எல்லாம் இந்த துன்யாவுடைய அற்ப பொருள்கள். இந்த பொருள்களை புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் நான் கொடுத்தேன். உங்களுடைய ஈமான் மீது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த துன்யாவுக்காக வேண்டியா நீங்கள் என் மீது வருத்தப்படுவது? இந்த உலக செல்வத்துக்காக வேண்டியா என் மீது வருத்தப்படுவது? மக்கள் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எடுத்து செல்லட்டும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராகி என்னை எடுத்து செல்லுங்கள். இந்த மக்கள் எல்லாம் ஒரு பாதையில், அன்சாரிகள் ஒரு பாதையில் போனால் அன்சாரிகள் செல்லுகிற பாதையில் தான் நான் வருவேன். ஹிஜ்ரத்துடைய நன்மை இல்லை என்று சொன்னால் நான் முஹாஜிர்கள் அல்ல, அன்சாரிகளில் ஒரு ஆளாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டு அந்த தோழர்கள் எல்லாம் தாடி நனையும் அளவுக்கு அழுதாங்க. அப்போ யார் விமர்சித்தாலும் விளக்குவாங்க, கோபப்பட மாட்டாங்க. என்ன காரணம், என்ன விஷயம், என்ன நடந்தது? அன்சாரிகள் பயந்தாங்க. மக்கா வெற்றிக்கு பிறகு பெருமானார் மக்கால தங்கிடுவாங்களோன்னு சொல்லி சொன்னாங்க, மஹ்யாய வ மமாத்தி மஅக்கும், என்னுடைய வாழ்வு என்னுடைய இறப்பு இரண்டுமே உங்களோடு தான், மதீனால தான் நான் வாழ்வேன், மதீனாவில் தான் மரணிப்பேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்த இடத்துல கோபப்பட வேண்டிய இடம் அங்கே கோபப்படலை. அருமையானவர்களே, நாம் பெரிய வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களை பாராட்டுவோம், சொர்க்கவாதிகள்லாம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறு செய்கிறாங்க பாருங்க, அவங்கள பற்றி நல்லது சொல்லுவாங்க. மஸ்ஜித் நபவிக்கு ஒரு மனிதர் வர்றார், ஒரு கிராமவாசி வர்றாரு. நான் சொன்னாலே கிராமவாசிகளுக்கு தெரியாது, சற்று நாகரிகம் தெரியாது. வந்தார், 2 ரக்காத்து தொழுதாரு. தொழுதவர் அவருக்கு துவால கூட எப்படி துவா செய்யணும்னு தெரியல. அல்லாஹ் எனக்கும்
இதோ முகமது நபிக்கும் மட்டும் கருணை காட்டு, கருணையில் யாரையும் எங்களோடு சேர்த்துறாத, யாரையும் எங்களோடு சேர்த்துறாத அப்படின்னு துவா செய்கிறார். அப்போ அதுவே அவருடைய அறியாமையை காட்டுகிறது. அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு. பிறகு பெருமானாரிடம் வந்து கேட்குறாரு, நபிசுல்லாசலம் அவங்கள்ட்ட எப்போ கியாமத்து வரும்னு கேட்குறாரு. நீ என்னப்பா அதற்காக ரெடி பண்ணியிருக்கிற? பெருசாக நான் தொழுக நோம்பெல்லாம் ரெடி பண்ணி வைக்கல, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன். அப்படியா, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய். இப்படியே பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு மஸ்ஜிதுடைய ஒரு ஓரத்துக்கு போனார், பிஷா பண்ண ஆரம்பிச்சிட்டார், சிறுநீர் கழிக்கிறார். அப்போ தோழர்கள் எல்லாம் அவரை தடுக்க போகிறாங்க, அவரை அடிப்பதற்கு போகிறாங்க. நபிசுல்லாம் சொன்னாங்க, அவரை விடுங்க, அவர் சொர்க்கவாதியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. விடுங்க அவரை, அஸா அன் யகூன மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதியாக இருக்கலாங்கிறாங்க. எந்த செயலை செய்கிறவரை பார்த்து சொர்க்கவாதின்னு சொல்கிறாங்க, யோசிச்சு பாருங்க இல்லையா? மனிதர்கள் சில நேரங்களில் தவறுகள் செய்யலாம், ஆனால் அந்த தவறு செய்பவருடைய வேறு சில நல்லறங்கள் இருக்கும், நமக்கு அது தெரியாது. சொன்னாங்க அவரை விடுங்க, அவர் சொர்க்கவாதியாக இருப்பார், அவரை தடுக்காதீங்க. அவர் சிறுநீர் கழித்து முடித்த பிறகு தண்ணியை ஊற்றி விடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை பக்கத்தில் அழைத்து பள்ளியில் இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, பள்ளிவாசல் இதற்காக கட்டப்படலை என்று அவருக்கு அழகான முறையில் அறிவுரை சொன்னாங்க. எங்கே நமக்கு இயல்பாக கோபம் வருமோ அந்த இடத்துல கோபப்படாமல் இருப்பது தான் ஹுஸ்னுல் குலுக். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணமாக நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி எங்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு இயல்பாக கோபம் வருமோ அங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தியதே கிடையாது இல்லையா? நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம், நம்முடைய மனைவிமார்கள் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் பாதகம்னா நிறைய விஷயங்கள் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்களும் இருக்குது. கடமை இல்லாத பல விஷயங்களை அவங்க நமக்கு செய்கிறாங்க. மனிதர்கள் ஆண்கள் பொதுவாக வீட்டில் வெளியில் வேலை செஞ்சுட்டு பல இடங்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது முதல் கேள்வி இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கிறோம் தான் கேட்போம் இல்லையா? பெண்கள் யதார்த்தமாக ஒரு நாள் சமைக்கல, சாப்பாடு ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம காலத்தில் மாற்று வழி இருக்குது, ஹோட்டல் இருக்குது, போய் சாப்பிட்லாம், எத்தனையோ கடைகள் இருக்குது. இன்னைக்கு கடைக்கு போய் வாங்கணுங்கிற தேவையும் இல்லை இல்லையா? ஆர்டர் பண்ணால் வீடை தேடி டெலிவரி ஆகுது சாப்பாடு. இத்தனை நம்ம ஊரில் இன்னைக்கு நமக்கு இருக்குது எல்லாமே. அப்படி ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனாலும் மனைவி சமைக்கலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் அதற்காக கடும் கோபப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலிருந்து பல்வேறு பணிகளை முடித்து விட்டு இல்லையா வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஹல் இந்தக்கும் ஷை, வீட்டில் ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. இல்லையே, ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் அதற்கு அளிக்கிற பதில் என்ன? அப்படியா, ஒன்றும் இல்லையா, ஃபஅன ஸாயிம், இன்றைக்கு நான் நஃபில் நோன்பு வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் என்னங்க நோன்பு வச்சுக்கிறேன். நீங்கள் யாராவது அப்படி சொல்லுவீங்களா? எதுவுமே இல்லை, ஆனால் நோன்பு வைக்கணும்னா காலைல இருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கணும். நம்ம வீட்டுக்கு போகிறப்ப டீ போண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் போகிறது. வயிறு நிரம்பி போகும்போதே கோவப்படுறது, ஒன்றும் இல்லையான்னா கோவம் வர்றது. இத்தனைக்கு நம்ம ஒன்றும் பல நாள் சாப்பிடாமல் ஒன்றும் கிடையாது, பல நாள் சாப்பிடாத ஆளும் கிடையாது. வெளியில் எத்தனையோ டீ காலையிலேருந்து பல ரவுண்டு அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். ஆனால் வீட்டில் எதுவும் இல்லைன்னா கோவப்படுவோம். அங்கே அப்படி இல்லை, வெறும் வயிறு தான். முந்தைய நாள் சாப்பிட்டாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ந்து 2 நாட்கள் வயிறார சாப்பிட்டதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போவாங்க, ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க, ஹல் இந்தக்கும் ஷை, அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கு நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன். அப்போ இது கோபம் வரும், எல்லாருக்குமே கோபம் விட வேண்டிய இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் அவர்களுடைய கோபத்தை ஒரு நாளும் காட்டவே மாட்டாங்க. அருமையானவர்களே, அவர்களுடைய குணங்கள், எந்த குணத்தை நாம் சொல்கிறது? எவ்வளவு பணிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் போர் நடக்கிறது. அந்த போரில் சஃபியா, அவங்க நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வந்த பெண்மணி தான் சஃபியா. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை விடுதலை செஞ்சு நிக்காஹ் பண்ணுறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்கனவே பெருமானாருக்கு மனைவியாகுவது போல ஒரு கனவெல்லாம் கண்டாங்க, ஹதீஸுகளில் வருது. இப்போ 7ஆம் ஆண்டு அந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்கா செய்கிறாங்க. நிக்கா செய்து ஒரு இடத்துல தங்கி மறுநாள் காலையில் அந்த இடத்துலேருந்து புறப்பட போகிறாங்க. இப்போது அந்த ஒட்டகத்தில் ஏறணும். அன்னை சஃபியா அவர்களால் ஒட்டகத்தில் ஏற முடியல. நபி ஸல்லல்லாஹு பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா? இப்போ தோழர்களிடத்தில் பெருமானார் நினச்சிருந்தா யாராவது ஒரு கல்லை தூக்கிட்டு வாங்கப்பா, அதுக்கு மேலே ஏறி சஃபியா ஏறட்டும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே உட்காந்துட்டாங்க. சொன்னாங்க, லஇ கதமகி அலா ஃபஹிதி,
சஃபியா உன் காலை என் தொடை மீது வையின்னு சொன்னான். என் தொடை மீது வைத்து ஏறு ஒட்டகத்திலன்னு சொன்னான். அப்படிதான் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்கால் இட்டு உட்கார்ந்தாங்க. இந்த அம்மா பெருமானாருடைய தொடையில கால் வைத்து, பெருமானார் தான் அந்த அம்மா ஏறுவதற்கான ஏறி ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். இந்த மாதிரியான ஒரு பணிவு, இப்படியான ஒரு அடக்கம், இப்படியான ஒரு நற்குணம் நமது வாழ்க்கையில் எங்கேயாவது நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபி, அவங்க எவ்வளோ மனைவிட்ட எவ்வளோ பெருந்தன்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல நடக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படி எல்லா இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயர்ந்த அந்த குணத்தை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பாங்க. கோவப்பட வேண்டிய எந்த இடத்துலையும் அவங்க கோவப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் 3 காரியம் செய்வாங்க. ஒன்று சிரிப்பாங்க, பொன் சிரிப்பு, யாரை பார்த்தாலும் சிரிப்பது. 2வது யாரை பார்த்தாலும் கை கொடுத்துருவாங்க. 3வது அவங்க தலையை அப்படியே தடவி கொடுப்பாங்க. இது பெருமானாருடைய பழக்கம். ஒரு நாள் அபூ ஹுரைரா அவர்கள் வீதியில் வந்து கொண்டிருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர் திசையில் வர்றாங்க. அபூ ஹுரைரா பெருமானாரை கண்டதும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ ஹுரைரா நான் வரும்போது என்னை பார்த்தீர், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீரே என்னன்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் குளிப்பு கடமையானவனாக இருந்தேன். உங்களை பார்த்தா நீங்கள் கை கொடுப்பீங்க, முசாஃபஹா செய்வீங்க. இந்த நிலையில் உங்களை நான் எப்படி முசாஃபா செய்கிறது? நீங்கள் மேனியை தடவி கொடுப்பீங்க. நான் குளிப்பு கடமையானவனாக இருக்கிறேன், இப்போ உங்களை சந்திக்கிறது பொருத்தம் இல்லை. பெருமானார் சொன்னாங்க, அதனால் என்னப்பா, இன்னல் முஃமின லா யன்ஜுஸ், ஒரு மோமின் நஜிஸு கிடையாது. நீ குளிப்பு கடமையானவனாக இருந்தாலும் அது தொழுகையை தடுக்கும், அது வணக்கங்களை தடுக்கும். சில வணக்கங்களுக்கு தடையை தவிர உன்னுடைய உடம்பு ஒன்றும் அசுத்தம் இல்லை. நீ ஆண்ட முசாஃபா செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. இன்னல் முஃமின லா யன்ஜுஸ். இதே மாதிரி ஹதரத் அபூதருக்கும் நடந்தது. அவரும் இப்படி தான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. யாரோ சொல்லதான், நீங்கள் பார்த்தா கை கொடுப்பீங்க, பார்த்தா தலையை தடவுவீங்க. நான் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தேன். அங்கேயும் சொன்னாங்க, அல் முஃமினு லா யன்ஜுஸ்ன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ உயர்ந்த பண்பு, எவ்வளோ உயர்ந்த குணங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் இந்த குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. நான் சொன்னேன் இல்லையா, கொடுப்பது தான் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கிற உயர்ந்த குணமே கொடுப்பது தான். வரலாற்றில் ஹாத்திமு தாயின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க, கொடை வள்ளலுக்கு உதாரணமாக யாரையும் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போன்ற கொடை வள்ளல் யாருமே கிடையாது. ஒரு நாள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியை பார்த்து, உஹது மலையை கடந்து போகிறாங்க. சொன்னாங்க, இந்த உஹது மலையை அல்லாஹ் எனக்கு தங்கமாக ஆக்கினான், தங்கமாக ஆக்கி தந்தா, இந்த தங்கத்தை நான் 3 நாளைக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடுவேன்னு சொன்னான். 3 நாட்களுக்குள் எல்லாருக்கும் கொடுத்துருவேன். ஒரே ஒரு திரகத்தை மட்டும் வச்சுக்குவேன், ஒரு திரகத்தை மட்டும் வச்சுக்குவேன். அது எதுக்கு தெரியுமா? நான் ஒரு ஆளுக்கு ஒரு திரகம் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது. இதை சொல்லும்போது ஒரு திரகம் கடன் இருக்குது. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விஷயத்தை நாம் பார்க்குறோம். ஒன்று, அவங்களுடைய வள்ளல் குணம். உஹதே தங்கமானாலும் 3 நாட்களுக்குள் நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவேன். 2வது விஷயம் என்ன, கடனை உணர்த்துறாங்க. நீ எவ்வளோ பெரிய கொடை வள்ளலாக இருந்தாலும், கடன் 1 பைசா இருந்தாலும் அந்த கடனை அடைச்சிடணும். நான் இந்த மலையை பூரா தர்மம் பண்ணுவேன், ஆனால் 1 திரகத்தை தவிர அந்த 1 திரகம் நான் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடன், அந்த கடனை மட்டும் நான் வச்சுக்குவேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எவ்வளவு உயர்ந்த குணங்கள். தவறு செய்தவர்களை அவங்க எவ்வளவு சாதாரணமாக அவங்கள மற்றவங்க தப்பாக எண்ணாத மாதிரி அவங்கள பற்றி பேசுவாங்க. பெருமானாருடைய ஒரு ரகசியத்தை ஹாத்திபுங்கிற சஹாபி, ஹாத்திப் பின் அபி பல்தா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு படையெடுக்க இருக்கிறாங்க. ரகசியமாக வச்சுருந்தாங்க. இந்த தகவலை ஹாத்திப் என்ன செய்கிறாருன்னா, ஒரு அடிமை பெண்ணிடத்தில் கொடுத்து மக்காவில் இருக்கிற தலைவர்கள்ட்ட போய் இந்த கடிதத்தை கொடு, பெருமானார் படையெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஜிப்ரீல் வந்து சொல்கிறாங்க, இந்த பெண் மூலமாக இந்த சஹாபி கடிதம் கொடுத்துருக்குறாங்க, அந்த பெண்மணி இந்த இடத்துல போயிட்டுருக்கிறாங்க, உங்கள் தோழர்களை அனுப்பி அந்த பெண்மணியை உடனே பிடிங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்களையும் அனுப்புவாங்க. இந்த இடத்துல இந்த பெண்மணி போகிறாங்க, போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த 2 பேரும் போயிடுவாங்க. போய் கேட்பாங்க, என்ன வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. அந்த அடிமை மறுப்பாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லைன்னா நீ ஒரு பெண்ணாக இருக்கிற, இல்லைன்னா நாங்கள் ஆடையை கலட்டிடுவோம்,
அப்போ அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த கடிதத்தை மறைத்து வைத்த இடத்திலிருந்து எடுக்குது, அந்த கடிதத்தை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ மக்கள் எல்லாம் இந்த சஹாபி ஹாத்திபு தவறு செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஒரு தவறை இன்றைக்கு எப்படி உலகம் அணுகுது? இன்னைக்கு ஒரு மனுஷன் தவறு செஞ்சா எல்லா தலங்களிலும் போட்டு அவனை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிலாம் செஞ்சிடணும் இல்லையா? எல்லாம் கோபத்தில் இருக்கிறான், கடுமையான கோபம், இப்படி ஒரு பண்ணிட்டாரேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திபை அழைத்து, ஏன்பா இப்படி செஞ்சீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அவர் சொல்லார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மக்காவை வெற்றி கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் உண்மையாக சொல்கிறார், நீங்கள் வெற்றி கொள்வீங்கன்னு தெரியும். நான் இந்த ரகசியத்தை சொல்வதனால உங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்பட்டுறாது. மக்கால இங்கே இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்க இவங்களுடைய எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து கொள்வாங்க. எனக்கு மக்கால யாருமே இல்லை, நான் மக்காவாசிகளுக்கு இந்த உதவி செஞ்சாலாவது அங்கிருக்கிற என் வீடு என் சொத்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு நான் செஞ்சிட்டேங்கிறார் இல்லையா? ஒரு யதார்த்தத்தை சொல்றார். நபிஸல்லாம் சொன்னாங்க, அவரை பற்றி யாரும் குறை சொல்லாதீங்க, அவர் என்னதான் இருந்தாலும் பத்ரில் கலந்து கொண்ட தோழர், பத்ரில் கலந்து கொண்ட எல்லாரையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எனவே அவர் சொல்லக்கூடியது உண்மைதான், ஏதோ தவறு செஞ்சிட்டாரு, அவரை யாரும் தவறாக பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படி தான் தவறு செய்தவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எந்த விதத்திலும் அவங்கள ரொம்ப தப்பாக ரொம்ப கேவலமாக என்ன இடமளிக்க மாட்டாங்க. அருமையானவர்களே, நல்லதா செய்கிறவனை நல்லவனா நினைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்யக்கூடியவர்களை தான் நாம் உயர்வாக நினைக்கணும். 50 தடவை மது குடிக்கிறாரு ஒரு சஹாபி, தண்டிக்கவும் படுறாரு. அவரை மக்கள் கேவலமாக பேசினப்ப சொன்னாங்க, அவரை யாரும் தப்பாக பேசாதீங்க, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். பாவி உள்ளத்திலையும் அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்கும், பாவிகள் உள்ளத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கறது தண்ணி அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் அப்படின்னு நம்ம கேவலப்படுத்திடுவோம். ஆனால் அவருடைய உள்ளத்திலும் மஹப்பத் ஒரு ஓரத்தில் இருக்கும். அவரை திட்டாதீங்க, அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்தவர்களை இப்படித்தான் முறைப்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு தொழுகை இருக்குது, நாம் தொழக்கூடிய தொழுகை, இந்த தொழுகையில் பல்வேறு காலகட்டங்களில் பலவிதமான சட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்போ ஆரம்பத்தில் ஒரு சட்டம் இருக்கும், பின்னால் அது காலாவதி ஆகும் இல்லையா? தொழுகையில் நோம்பில் எல்லாத்துலேயுமே இப்போ நாம் கடைபிடிக்கிற முறை தான் கடைசியாக. அதுக்கு முன்னால் பல வழிமுறைகள்லாம் இருந்துச்சு, பல வழிமுறைகள் இருந்துச்சு. இப்போ நாம் பள்ளியாசலுக்கு வர்றோம், இமாம் ஜமாத்தில் 1-2 ரக்காத்து முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்கிறோம்? இமாமோடு சேர்ந்து தொழுகிறோம், அவர் சலாம் கொடுத்ததும் மிச்சத்தை எஞ்சி தொழுகிறோம். இப்படி தானே? ஆரம்பத்தில் அப்படி கிடையாது. பள்ளிவாசலுக்கு வர்றாரு, இமாம் சில ரக்காத்துகளை முடிச்சிட்டாருன்னா பள்ளிக்கு வர்றவர் சஃபில் நிற்கிறவர்கிட்ட கேட்பார், அப்போ தொழுகையிலே பேசலாம். நமக்கு இப்போ ரொம்ப வசதியாக இருந்திருக்கும், எல்லாரும் ஃபோன் பேசிட்டு தான் இருப்பாங்க. பேசுறதுன்னு ஒரு சட்டம் மட்டும் இன்னைக்கு இருந்துச்சுன்னு வைங்க, ரொம்ப வசதியாக போயிருக்கும், எல்லாம் ஃபோன் பேசிட்டு தான் இருப்பான். ஆரம்பத்தில் இருந்துச்சு, பேசலாம் தொழுகையில். வர்றவர் என்ன செய்வார், எப்போ எத்தனை ரக்காத்துப்பா முடிஞ்சிருக்குன்னு கேட்பார். அவர் 2 ரக்காத்து முடிஞ்சிருக்கும்பார். 2 ரக்காத்து முடிஞ்சிருக்குன்னா இவர் உடனே வேகமாக 2 ரக்காத்து தனியாக தொழுதுருவார். தனியாக தொழுதுட்டு இமாமோடு சேர்ந்து சலாமும் கொடுத்துருவார். இப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். தொழுகையில் பேசலாம், யாராவது சலாம் சொன்னால் பதில் சொல்லலாம், தொம்மினா இரஹமுக்கல்லா சொல்லலாம். இதெல்லாம் தொழுகையில் ஆரம்பத்தில் இருந்துச்சு. படிப்படியாக இந்த சட்டங்கள் தடுக்கப்படும். பெருமானாருக்கே சஹாபாக்கள் சலாம் சொல்லுவாங்க, பதிலும் சொல்லுவாங்க. இப்னு மஸ்ஊத் சொல்கிறாரு, நான் அபிசீனியாவிலிருந்து வந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தொழுதுட்டு இருந்தாங்க, சலாம் சொன்னேன், எனக்கு பதில் சொல்லலை. என்னடா இது, பெருமானார் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்களே, எனக்கு பயமாக போச்சு, நம்ம செஞ்ச தப்புகள் எல்லாம் பெருமானாருக்கு தெரிஞ்சு போச்சோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன். சலாம் கொடுத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் தொழுகையில் பேசக்கூடாது என்று அல்லாஹ் சட்டத்தை கொண்டு வந்துட்டான். நீங்கள் சலாம் சொன்னால் நான் பதில் சொல்லுவேன், இப்போ நான் பதில் சொல்லக்கூடாதுங்கிற சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான், இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சொல்ல வந்து தொழுகையில் இப்படி பல நிலைகள் இருந்துச்சு. அப்போ ஆரம்பத்தில் தொழுகையில் பேசலாம், இரஹமுக்கல்லா சொல்லலாம். இப்போ தொழுகையில் பேசக்கூடாதுன்னு சட்டம் வந்திருக்குது. ஒரு சஹாபி முஆவியா அல் அஸ்லமி, அவர் வந்து பக்கத்து ஊருக்காரர், அவர் மதீனாவுக்கு வர்றார். மதீனாவில் வந்து அவருக்கு இந்த தொழுகையில் பேசக்கூடாதுங்கிற சட்டம் தெரியாது. சஃபில் நிற்கிறாரு, நின்று கொண்டு தொழுது கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் தும்முறாரு, இவர் இரஹமுக்கல்லாங்கிறார். எல்லா சஹாபாக்களும் அவரை பார்க்குறாங்க. இந்த தும்மக்கூடியவர் 2வதா தும்முறாரு, இவர் இரஹமுக்கல்லாங்கிறார். நீங்கள் இரஹமுக்கல்லான்னு சொன்னால் தொழுகை முறிஞ்சிடும். சஹாபாக்கள் அவரை முறைக்கிறாங்க. சில சஹாபாக்கள் தொடையில் தட்டுறாங்க, தட்டி உணர்த்துறாங்க, எப்பா இப்படி சொல்லாதப்பான்னு சொல்லி.
அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இரஹமுக்கெல்லாம் துவா தானே செய்கிறேன், எல்லாரும் என்ன போய் முறைக்கிறாங்க, எல்லாரும் இப்படி தொடையில் தட்டுறாங்களேன்னு சொல்லி. நபிசல்லாசலம் அவங்களுக்கு தொழுகையில் பின்னால் ஒரு கண் இருக்கும், பின்னால் நடக்கிற எல்லாமே தெரியும் அவங்களுக்கு இல்லையா, முன்னால் மட்டும் இல்லை. தொழுகையில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அற்புதம் முதுகுல ஒரு கண், நீங்கள் பின்னால் நடக்கிற அத்தனை அவங்களுக்கு தெரியும். தொழுது முடித்ததும் ஆவியாவை அழைப்பாங்க, என்னப்பா நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. யாரை சொல்லலாம், அவர் தும்முனாரு, நான் இரஹமுக்கெல்லாம் சொன்னேன். கூப்பிட்டு சொல்லுவாங்க, தொழுகையில் மனிதர்கள் பேசுவது போன்ற பேச்சுக்கள் எதற்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ் இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ கிராஅத்துல் குர்ஆன். தொழுகைன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்பீஹ் தான் செய்யணும், யாரையும் இனிமே அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த சஹாபி சொல்வாரு, என் தாய் தந்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அர்ப்பணமாகட்டும், என்னை திட்டவில்லை, அதட்டவில்லை, அடிக்கவில்லை. உலகத்தில் இப்படி ஒரு ஆசானை, ஒரு ஆசிரியரை இதற்கு முன்னாலும் நான் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க போவதில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இவ்வளவு பெரிய தவறே செய்தாலும் அவரையும் அழகாக தான் திருத்தி கொடுத்தாங்க இல்லையா. அது சில நேரங்களில் நாம் இந்த விஷயங்களை நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன். நம்ம ஊரில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் அழகான முறையில் தலையில் தொப்பி போட்டு தொழுகிறோம். தலையை மறைக்கணும், தொழுகையில் தலையை மறைத்து கொண்டு தான் தொழணும். தலையை மறைக்காமல் தொழுகிறது மக்ரூ, அதில் சந்தேகமே கிடையாது. வேறு சில ஊர்களில் இந்த இயக்கங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்து தலையை மறைக்க தேவையில்லை, தொப்பி தேவையில்லை அப்படிங்கிற சிந்தனை உருவாக்கி நிறைய பேர் சுன்னத் ஜமாத்தா தான் இருப்பார், அவருமே தொப்பி தேவையில்லைங்க, அது என்ன ஃபர்தா வாஜிபா அப்படின்னு பேசுவோம். ஆனால் அது மக்ரூ. இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய யாராவது நம்ம ஊரில் தொப்பி போடாமல் வந்துட்டாங்கன்னா நாம் அடிக்க போயிடக்கூடாது. பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்தவரை கூட பெருமானார் அடிக்கக்கூடாது, விடுங்க. அப்போ இவர் சட்டம் தெரியாதவர் இல்லையா, அவருக்கு அழகான முறையில் தான் சொல்லணும். தலையை மறைப்பது என்ன, அதனுடைய ஒழுங்கு என்ன, அதனால் கிடைக்கிற நன்மை என்னங்கிறத அழகாக தான் சொல்லணும். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் உயர்ந்த குணத்தை இந்த உம்மத்துக்கு போதித்தாங்க. எனவே தான் அல்லாஹ் அவர்களை இன்னக லஅலா குலுகின் அதீம், அழகான உயர்ந்த நற்குணத்தின் மீது நபியே நீங்கள் இருக்கிறீர்கள், இந்த நற்குணம் தான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உயர்ந்த நற்குணங்களை வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. பெருமானாருடைய அந்த பணிவு என்ன, வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்கன்னு ஆயிஷாவிடத்தில். வீட்டுக்கு வந்தால் வேலை செய்வாங்களா? ஆமாம். செருப்பு கிழிஞ்சிருந்தா தானே தப்பாங்க, ஆடை கிழிஞ்சிருந்தா தானே தப்பாங்க, வீட்டில் உள்ள ஆட்டினுடைய பாலை தானே கறப்பாங்க. ஆயிஷா சொல்லுவாங்க, யஹ்லுபு ஷாத்தஹு யஹீது சியாபஹு யக்ஸிஃபு நஅலஹு. செருப்பு தப்பாங்க, ஆடையை தப்பாங்க, தானே ஆட்டினுடைய பாலையும் கறப்பாங்க. கடைசியாக சொன்னாங்க, யஹ்திமு நஃப்ஸஹு, தனக்குத்தானே பணிவிடையும் செய்து கொள்வார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அடக்கத்தையும் உயர்ந்த குணத்தையும் நமதாக்கிக் கொள்வதற்கு தௌஃபீக்